Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஒரு ஃபோன் வாங்க போறீங்க. உங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20000 ரூபாய். 20000க்கு கீழ என்னென்ன மொபைல் வந்து பெஸ்டா இருக்குன்னா எக்கச்சக்கமான மொபைல் இருக்கு. Realme ல இருந்து Redmi வரைக்கும் Poco இருக்கு, Moto இருக்கு, Tecno இருக்கு, Infinix ஃபோன் இருக்கு. நிறைய ஃபோன் கொடுத்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வைஸா நான் வந்து கன்சிடர் பண்றது ரெண்டு ஃபோன் தான். Motoவோட G84 5G, Pocoவோட X5 Pro. ஏன் இத மட்டும் வந்து கன்சிடர் பண்றீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். கேமிங்காக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனா இருக்கும். டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து சூப்பரா கொடுத்திருப்பாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் வந்து நாங்க பெஸ்டா ஆப்ஷன் எடுக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் பெஸ்டா இருக்குன்னு இந்த வீடியோ டீடைலா பார்த்தலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் வைஸா போக்கோவோட மோட்டோ தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. வந்து கிளாஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பேக்கில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ண சொல்ல மேட் ஃபினிஷ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. போக்கோ கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சேம் வந்து ரெட்மியோட நோட் 12 ப்ரோ மாதிரி தான் இருக்கும். டிசைன் வைஸாக வந்து அட்ராக்டாகவே மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் போக்கோவோட X5 Proல 6.67 inch Full HD Plus AMOLED display 120 Hz கொடுத்திருக்காங்க. 900 nits வரைக்கும் நீங்க பீக் பிரைட்னஸ் இந்த போன்ல வந்து எதிர்பார்க்க முடியும். HDR10+ சப்போர்ட் ஆகுது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே கிடைக்குது. ரொம்ப சூப்பரான விஷயம் தான். கேம்ல ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும். Motoவோட G84ல 6.55 inch Full HD Plus POLED panel 120 Hz கொடுத்திருக்காங்க. 1300 nits வரைக்கும் நீங்க பீக் பிரைட்னஸ் இந்த போன்ல எதிர்பார்க்க முடியும். 405 ppi இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் ஆகும். போக்கோவோட மோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாவே இருக்கும். பத்தி வந்து இதுல 900 nits தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து 1300 nits கொடுத்திருக்காங்க. நீங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நீங்க அவுட் சைடுல போற சொல்ல டைரக்ட் சன்லைட்லயோ இல்ல அவுட் சைடுல வந்து வெளிச்சமானதுக்கு போறீங்கன்னா மோட்டோ பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கிளியராவே விசிபிள் ஆகும். இந்த போக்கோ விட பெஸ்டான டிஸ்ப்ளேல மோட்டோ தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா போக்கோவோட X5 Proல Snapdragon 778G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர் சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க வந்து கேம் விளையாட சொல்ல கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல எதிர்பார்க்க முடியும். CPU ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா 2.4 GHz கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். இதோட GPU பாத்தீங்கன்னா Adrenoவோட 642L GPU கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஓவராலா வந்து கேமிங்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து Motoவோட G84ல Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.2 GHz கொடுத்திருக்காங்க. Adrenoவோட 619 CPU கொடுத்திருக்காங்க. இது ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் இத பாத்தீங்கன்னா வந்து மோட்டோவோட போக்கோ தான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங்காக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல போக்கோ. இந்த ரெண்டு ஃபோன் பாத்தீங்கன்னா DDR4X RAM கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் போக்கோவோட X5 Proல பாத்தீங்கன்னா பேக்ல மொத்தம் 3 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட ஃபோக்கல் பாத்தீங்கன்னா 1.9 அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து பேக்ரவுண்ட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். மோட்டோவோட G84ல கேமரா பாத்தீங்கன்னா பேக்ல வந்து ரெண்டு கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இதோட ஃபோக்கல் பாத்தீங்கன்னா 1.88 அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. மோட்டோவோட கம்பேர் பண்ண சொல்ல போக்கோ பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போட்டோகிராஃபி கொடுக்கும். ஆனா வீடியோல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோட்டோ வந்து தான் வந்து பெஸ்டா கொடுக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து OS கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஷேக்லாம் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். OS பாத்தீங்கன்னா வந்து போக்கோல கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன்ல பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சேம் அபர்ச்சரோட ரெண்டு ஃபோன்லயும் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரி போக்கோவோட X5 Proல பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி பவரும் 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து நீங்க குயிக்கான சார்ஜர் வந்து கண்டிப்பா இருக்கும். கேமருக்கான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சார்ஜரும் ஸ்பீடிங் சொல்லலாம். இந்த கேம் ஆட சொல்ல வந்து சார்ஜர் கம்மியாகும். டக்குனு வந்து குயிக்கா வந்து சார்ஜர் கெபாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டோவோட G84ல பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க. அது வந்து 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. மோட்டோவோட கம்பேர் பண்ண சொல்ல பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போக்கோன்னு சொல்லலாம். மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மோட்டோவோட போக்கோ தான் வந்து பெஸ்ட்டாவே இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. இது எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி இருக்கும். போக்கோ பாத்தீங்கன்னா வைஃபையோட 5 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. மோட்டோ பாத்தீங்கன்னா வைஃபையோட 6 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் பாத்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்தோட 5.1 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. போக்கோல பாத்தீங்கன்னா NFC கொடுக்கல. மோட்டோல பாத்தீங்கன்னா NFC கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ல பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா டோல்பே அட்டம்ஸ் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் மோட்டோல பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. போக்கோல பாத்தீங்கன்னா சைடுல வந்து பவர் பட்டன்ல வந்து ஃபிங்கர்பிரிண்ட் கொடுத்திருப்பாங்க. போக்கோட X5 Pro பாத்தீங்கன்னா 7 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே வந்து மோட்டோவோட G84 பாத்தீங்கன்னா மொத்தம் 14 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. போக்கோவோட கம்பேர் பண்ண சொல்ல மோட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் Android 12 லான்ச் ஆச்சு. மோட்டோ பாத்தீங்கன்னா வந்து Android 13 லான்ச் ஆச்சு. 2 இயர்ஸ் கொடுத்தோட Android 15 இயர்ஸ் வரைக்கும் வந்து மோட்டோ வந்து போகும். இது வந்து 14 வரைக்கும் தான் அப்டேட் கொடுப்பாங்க. டிராபேக்னா பாத்தீங்கன்னா இதுல போக்கோல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. ஆனா மோட்டோ பாத்தீங்கன்னா நீங்க SD கார்டு வந்து சப்போர்ட் இருக்கு. 1 TB வரைக்கும் நீங்க SD கார்டு வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போக்கோட X5 Proல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6GB 128GB பாத்தீங்கன்னா
19,000 ரூபாய், கரெக்டாக 19,000 ரூபாய். ஃப்ளிப்கார்ட்டுக்காரன் 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஆண்ட் சார்ஜ்னு வாங்கிடுவான். 19,050 ரூபா கணக்கு வச்சுங்களேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ். எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து போட முடியாது. இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். போக்கோ பொந்தரடா ஐஃபோனை வச்சுன்னு நீ வந்து எக்ஸ்ட்ராலாம் மெமரி கார்டு போடக்கூடாது சொன்னால் இப்படி 120 GB இப்போ எவ்வளோ கேம்ஸ் வந்துருக்கு. கேமே வந்து முக்கால்வாசி வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கேமரா வந்து அதிகமாக ஊற்றிருக்கீங்க. அது பிக்சல் ரேட்டில் வந்து அதிகமாக வச்சுன்னா வந்து செல்லு வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் 256 GB தான் வந்து வாங்கணும். இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து 256 GB தான் வாங்கணும். இப்போ லான்ச் பண்ணுற மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 128 GB வேரியன்ட் வந்து எந்த ஃபோனுமே லான்ச் பண்ணதில்லை. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து 256 GB தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே மோட்டோவோட G84ல ப்ரைஸஸை பார்த்தீங்கன்னா 12 GB 256 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் தான். அதே 19,000 ரூபாய் தான். ஆனால் வந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா சொன்னால அதே 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக படுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 12 GB ரேம் கிடைக்குது, 256 ரோம் கிடைக்குது. இதோட கம்பேர் பண்ண சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 6 GB ரேம் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும். நீங்கள் எதுவும் பார்த்தலனாக்கா நீங்கள் 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வந்து மெமரி கார்டு போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு வந்து எல்லா பார்த்தவங்க விட கொஞ்சம் போக்கோவுக்கும் அட்வான்ஸாக இருக்குது, மோட்டோவுக்கும் அட்வான்ஸாக இருக்குது. இதில் எது வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு கேமரா இருக்கிறவங்க இல்லை வந்து கேமிங்கான ஒரு ஃபோன் தரீங்கன்னா போக்கோ வாங்கிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து எல்லா ஸ்பெக்ஸும் ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டாக இருக்கணும், பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கணும்னாக்கா கம்பல்சரி வந்து மோட்டோ தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மோட்டோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து 12 GB ரேமும் கிடைக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்ட்டும் கிடைக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். உங்களுக்கு வேறு எதனா வந்து கம்பேரிசன் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன். மறக்காம சரி பண்ணுங்கள்.